ஆனால் இங்கே நகரங்கள் விழுந்த பொழுது ரஷ்யாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ரஷ்யாவால் செய்ய முடியாததுதான் அவர்களுடைய வீழ்ச்சிக்கான சந்தர்ப்பம் என்றால், அவர்கள் நம்பி இருந்த பலம் என்பது ரஷ்யா மற்றும் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா மூன்றுமே பலவீனமாக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். இல்லை, மேற்குலகுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள போரில் மேற்குலகம் வென்று விட்டதான செய்தி இது. ரஷ்யா தங்களுடைய, அதாவது ரஷ்யாவிற்கு கிடைத்த ஒரு பாரிய தோல்வி இது. இன்று இஸ்ரேல் கோலான் ஹைட்ஸ் பகுதியை கைப்பற்றி இருப்பதாக அறிவித்திருந்தது. அதே நேரத்தில் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்ற தகவலில் இந்த எல்லை பாதுகாப்பில் ஏனைய நாடுகளுக்கு இடமில்லை என்ற ஒரு விடயத்தை இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார், அமெரிக்கா இந்த விடயத்தில் தலையிடக்கூடாது. ஆனால் இன்று அமெரிக்காவின் பாரிய விமானங்கள், அதாவது சாதாரணமான விமானங்கள் இல்லை, இந்த B-52 மற்றும் F-15 மற்றும் A-10 என்கின்ற இந்த பெரிய குண்டு தாக்குதல் விமானங்கள் 75 இலக்குகள் மீது சிரியாவில் தாக்குதல் நடத்தியுள்ளன. நான் 21 வயதான போது என்னுடைய பாட்டி எனக்கு இதை கொடுத்தார்கள். ஒரு சில மாதங்களுக்கு பின்பு என்னுடைய பாட்டி மரித்து போனார்கள். மனமுடைந்து போன எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னுடைய கடினமான நேரம் அது. மனதுக்கு நெருங்கியவர்களின் இழப்புகள் தாங்க முடியாதவை. மீண்டும் அவர்களை கொண்டு வர முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கான இறுதி மரியாதையை, இறுதி கிரியைகள் அனைத்தையும் ஓரிடமாய் லோட்டஸ் ஃபியூனரல் ஹோமில் செய்ய எம்மால் நிச்சயம் உதவ முடியும். உங்களுக்கு கை கொடுக்க என்னை அழையுங்கள். லோட்டஸ் ஃபியூனரல் ஹோம். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். சிறிய நிலவரம் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமாக சிறிய மக்களுக்கு முடிந்திருக்கின்றது. உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாகவும் இது மாறி இருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியின் வாயிலாக பல தகவல்களை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. இப்பொழுது சிரிய ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத் எங்கு இருக்கின்றார் என்ற கேள்விக்கு விடை கிடைத்திருக்கின்றது. அவர் ரஷ்யாவில் தஞ்சம் வழங்கப்பட்டு இப்பொழுது இருப்பதாக ரஷ்ய தரப்பினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இந்த சிறிய உள்நாட்டு போர் என்பது அதனுடைய பின்னணி பற்றி எமது நேயர்களுக்கு குறிப்பிடுவீர்களா சுரேஷ்? ஆமாம், இது உண்மையிலேயே இந்த நாங்கள் குறிப்பிட்டது போல அரபு வசந்தத்துடன் ஏற்படுத்தப்பட்ட அந்த சிரிய அதிபரின் ஆட்சிக்கு எதிரான, அவர் 24 வருடங்களாக இன்று வரை ஆட்சியில் இருந்திருந்தார். அவரின் ஆட்சிக்கு எதிரான ஒரு போராக பல குழுக்களால் ஆரம்பிக்கப்பட்டது. பல போராளி குழுக்கள் அங்கே இருக்கின்றன. அவற்றின் முக்கியமான குழுக்கள் சில இந்த அமெரிக்க ஆதரவை பெற்று இந்த அரபு வசந்தத்தின் பொழுது ஈடுபட்டிருந்தாலும் அதன் பிறகு அங்கே இந்த அல்-குவாடா, ISIS என்கிற அமைப்பு மற்றும் அல்-குவாடா என்கிற அமைப்புகள் போன்றவை எல்லாம் அந்த பரிமாணம் பெற தொடங்கிய பொழுது அவற்றிற்கான ஆதரவு பின்னணி என்பது நிறுத்தப்பட்டு அங்கே அண்டை நாடான துருக்கி கூட இந்த இவர்களுக்கான உதவிகளை செய்து அங்கே உள்ள குர்திஸ் மக்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுவதால் அவர்கள் கூட இந்த போரில் பங்கு பெற்றவர்களாகவும் அதன் மூலமாக ஒரு போர் நிறுத்தம் ஒன்று 2020ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இதில் முக்கியமான விடயம், ரஷ்யா பெரும் பங்கு வகித்தது இந்த போரில். ரஷ்யா அங்கே உள்ள கிமீம் என்கிற இடத்தில் ஒரு விமான தளத்தையும் இன்னொரு பெரிய பாரிய கடற்படை தளத்தையும் துர்க்கீஸ் என்கின்ற இடத்தில் வைத்திருக்கின்றது. இதன் மூலம் அது பெரிய பாரதூரமான ஒரு அதாவது வெளிநாட்டு கொள்கையில் பிரலாத மத்திய கிழக்கு தொடர்பான விடயத்தில் தனது உயிர்ப்பித்தலுக்கான பிரதேசமாக சிரியாவை ரஷ்யா வைத்திருந்தது. எனவே அந்த ரஷ்யாவின் பங்களிப்பு, ஈரானின் பங்களிப்பு, துருக்கியின் பங்களிப்பு, அமெரிக்காவின் பங்களிப்பு போன்ற பல சர்வதேச அதாவது முகவர்கள் என்று கூடுவதை விட முனைப்புகளை கொண்ட ஒரு இடமாக இருந்திருந்த சிரியாவில் இந்த நவம்பர் 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இது ஏற்கனவே பலத்த தயார்படுத்தலுக்கும் இரகசியமான ஆயுத வளங்களின் ஊடாக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த குழுவானது ஒரு சிறிய பிரதேசத்தை தான் சிரியாவில் வைத்திருந்தார்கள். அங்கிருந்து அவர்கள் முன்னெடுத்த நடவடிக்கை எல்லா வெற்றிகளுக்குமான காரணமாக விளங்கியது. இந்த வெற்றிகளுக்கான காரணம் என்பது சண்டைகளில் அவர்கள் சாதித்ததை விட அவர்கள் மைய கட்டடங்கள், அந்த மைய அமைவிடங்கள் மீதான தாக்குதல்களை 11 நாட்கள் மேற்கொண்டு ராணுவத்தை நிலைக்குலிய வைத்தனர். அதன் மூலம் இப்போதைய போர் அரங்கு என்பது இந்த இலக்கு வைத்து நடத்தப்படுகின்ற தாக்குதலில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அது நாங்கள் யுக்ரைன் ரஷ்ய போரில் கூட பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதைத்தான் இங்கேயும் பின்பற்றி இருக்கிறார்கள். ஆமாம், இங்கேயும் அதேதான் நடந்தது. விமான நிலையம் கைப்பற்றப்பட்டு மற்றும்
ஆட்சி மையங்கள் கைப்பற்றப்பட்ட பொழுது பெரிய நகரங்களில் ஏனைய நகரங்களில் இருக்கின்ற படைகள் பின்வாங்கி செல்கின்ற நிலைமை என்பது ஏற்பட்டது. ஏனென்றால் கட்டளை மையங்களுக்கு அடிபணியாதவர்களாக அல்லது தேவையற்ற ஒரு சாவை சந்திக்க முனைவர்களாக இருந்தார்கள் என்றால் 2017 ஆண்டு நினைக்கின்றேன் புட்டின் இந்த தங்களுடைய அந்த கிமினில் உள்ள அந்த விமான தளத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்கே இருந்தவர் ஆட்சிய உரை ஒன்றில் சொல்லி இருந்தால் இங்கே இருந்துள்ள போராளி குழுக்கள் ஏதாவது சிரிய அரசின் மீது மீண்டும் தாக்குதல்கள் நடத்துமாக இருந்தால் தாங்கள் அதாவது வரலாறு காணாத தாக்குதலை அந்த குழுக்கள் மீது நடத்துவோம். முன் உதாரணம் இல்லாத அதாவது அன்பிரசிடென்டட் அட்டாக் என்று சொல்லி இருந்தார். அதாவது முன் உதாரணம் இல்லாத தாக்குதல்களை நடத்துவோம் என்று. ஆனால் இங்கே நகரங்கள் விழுந்த பொழுது ரஷ்யாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ரஷ்யாவால் செய்ய முடியாததுதான் அவர்களுடைய வீழ்ச்சிக்கான சந்தர்ப்பம் என்றால் அவர்கள் நம்பி இருந்த பலம் என்பது ரஷ்யா மற்றும் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா மூன்றுமே பலவீனமாக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது கேள்வி என்னவென்றால் இதில் கூடுதலாக ஏனைய சக்திகளுடைய தலையீடு இருந்திருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று. இந்த நிலையில் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட சீனாவினுடைய பாதை திட்டமானது இப்பொழுது இடைநடுவில் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காரணம், இந்த சிரியா என்பது இப்பொழுது இந்த போர் ஓய்ந்திருக்கின்ற நிலையில் சீனா இதில் எவ்வாறு ஊடுருவக்கூடியதாக இருக்கும், இந்த பட்டுப்பாதை திட்டம் என்பது எப்படி இருக்கும் என்ற கேள்விகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனால் சர்வதேச நாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது சர்வதேச நாடுகளுக்கு தாங்கள் எடுத்த முயற்சியின் தடைகள் என்று பார்க்கின்ற பொழுது அவற்றை நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? சர்வதேச நாடுகளை பொறுத்தவரை இவ்வாறு கூறலாம். இப்பொழுது நீங்கள் அமெரிக்காவின் பங்கு முதலே இல்லை என்று கணிப்பிட்டிருந்தாலும் இப்பொழுது நேரடி பங்கு இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார் அமெரிக்கா இந்த விடயத்தில் தலையிடக்கூடாது என்று. ஆனால் இன்று அமெரிக்காவின் பாரிய விமானங்கள், அதாவது சாதாரணமான விமானங்கள் இல்லை, இந்த B-52 மற்றும் F-15 மற்றும் A-10 என்கின்ற இந்த பெரிய குண்டு தாக்குதல் விமானங்கள் 75 இலக்குகள் மீது சிரியாவில் தாக்குதல் நடத்தியுள்ளன. அவர்கள் யார் என்றால் மாற்று போராளி குழுக்கள் அல்லது இந்த அதாவது இஸ்லாமிய அடிப்படை மதவாதத்தை கொண்டவர்கள். இவர்கள் கூட அதே கொள்கையை கொண்டவர்களாக இருந்தாலும் இந்த இப்போதைய தலைவரை ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு அனுகூலமானவராக தெரிந்து அல்லது அனுகூலமாக மாணவராக ஆக்கப்பட்டு செய்து அந்த முயற்சியில் வெற்றி பெற வைக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கான ஆயுத வழங்கல்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன. இன்று அதற்கான தாக்குதல்களை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். ரஷ்யா கையறு நிலையில், அதாவது கிங் மேக்கர்ஸ் என்கின்ற நிலையில் இருந்து கையறு நிலையில் ஒரு ஆளுதவியற்ற ஒரு நபராக இருக்கின்றது. தங்களுடைய தாக்குதல், தங்களுடைய விமான தளங்கள் தாக்கப்படக்கூடாது, தங்களுடைய விமான தளமும் துறைமுகமும் தாக்கப்படாத கூடாது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் இந்த குழுவுடன் ஏற்படுத்தி விட்டுத்தான் ரஷ்ய அதிபரை தங்களுடைய நாட்டுக்கு எடுத்தார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கின்றது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த ரஷ்ய யுக்ரைன் போரில் ரஷ்யாவினுடைய செல்வாக்கு குறைந்து கொண்டு வருகிறது என்ற ஒரு பேர் அடிபட்டிருந்தது. ஆனால் அதனை தக்க வைக்கும் முயற்சியாக ரஷ்யா பல விடயங்களை செய்தாலும் கூட இப்பொழுது ரஷ்யாவினுடைய கை என்பது மேலோங்கவில்லை என்பதை வெளியுலகு காட்டுவதாக இந்த செய்தியை பார்க்கலாமா, அல்லது இது ஏனைய சக்திகள் மூலமாக ரஷ்யா ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையை பார்க்கலாமா? இல்லை, இது மேற்குலகுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள போரில் மேற்குலகம் வென்று விட்டதான செய்தி. இது ரஷ்யா தங்களுடைய, அதாவது ரஷ்யாவிற்கு கிடைத்த ஒரு பாரிய தோல்வி. இது காரணம் என்னவென்றால் இவ்வாறான பெரிய மிரட்டல்கள் எல்லாம் விடுத்த ரஷ்யா இன்று அந்த தங்களுடைய பாதுகாப்பு தளங்கள், அதாவது ஒரு கடற்படை தளம் மற்றும் ஒரு விமானப்படை தளம், அந்த விமானப்படை தளம் கூட அங்கே ஒரு பெரிய கட்டிட அமைப்புகளை கொண்டதாக இல்லை. எனவே இந்த ஆர்ட்டிலரி எல்லைக்குள் அல்லது ட்ரோன் தாக்குதல் எல்லைக்குள் அவை அகப்படும் பொழுது அவற்றிற்கான அழிவுகள் என்பன பெருமாக இருக்க போகின்றன. எனவே அவர்கள் படிப்படியாக தங்களுடைய தளத்தை விட்டு அங்குள்ளவர்களை வெளியேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். இது ஒரு புறத்தை அவர்களுக்கு உக்ரைன் மீதான தாக்குதலில் இந்த இராணுவத்தினரையும் இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தாலும் அவர்கள் கொண்டிருந்த இந்த சர்வதேசம் தொடர்பான பார்வை இப்பொழுது மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் அல்லது மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் அவர்கள் செய்கின்ற இந்த கூலிப்படைகள் மூலமான செயற்பாடுகளை விட இராணுவம் மூலமாக செய்கின்ற செயற்பாடுகள் போன்றவற்றுடன் இந்த சிரியா என்பது ஒரு பெரிய தளமாக அவர்களுக்கு இருந்தது. அங்கே அவர்கள் அதற்கான ஆதரவுகளை கூட கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது அந்த நிலைமை இல்லாது சென்ற பொழுது அது நிச்சயமாக ரஷ்யாவின் ஒரு பெரிய தோல்வி என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இது அவர்களுடைய சர்வதேசம் தொடர்பான பார்வையில். இவ்வாறு
நேற்று வெளிவிவகார அமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக குறிப்பிட்ட பொழுது ரஷ்யாவில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது சிறிய ஜனாதிபதி தற்போது பதவியில் இல்லை, இதை மட்டும்தான் என்ன கூற முடியும், இதற்கு மேலால் எதையுமே கூற முடியாது என்று. அவ்வளவுக்கு அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அல்லது தோல்வியை ஒப்புக்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறார்கள். இங்கே ஒரு விடயம் குறிப்பிட வேண்டும். இந்த சிறிய ஜனாதிபதி அவர்கள் செல்கின்ற விமானம் சென்ற பொழுது அவர்கள் ஒரு சமிஞ்சை கோளாறை ஏற்படுத்தியதாவது ஒரு விமானத்தை தாழ்வாக பறக்க வைத்து அது விமான நிலையம் சென்ற பொழுது ரேடாரில் அது காணாமல் போனது. அப்பொழுது ஒரு ராய்ட்டர் கூட செய்தியை வெளியிட்டிருந்தது, இவர் அல்பாஷர் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம், ரேடரில் இருந்து அது மறைந்து விட்டது என்று. ஆனால் வேறொரு விமானம் மூலம் அவரையும் அவர் சார்ந்த நெருக்கமானவர்களையும் அங்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அங்கே பல குழுக்கள் இருக்கின்றன. நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், ஏன் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிடுகின்றார், இந்த விடயத்தில் தலையிட தேவையில்லை என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் போற இடமெல்லாம் ஆயுதங்களை விட்டு ஓடுவதுதான் அமெரிக்காவின் கடைசி வேலையாக இருக்கும். என்றால் அங்கே உள்ள குழுக்கள் என்பன அமெரிக்காவுக்கு ஆதரவானதாக எப்போதுமே இருக்க முடியாது. அப்போது இது அப்படி இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு எதிரான பல் கிளர்ச்சிகள் மற்ற குழுக்களால் மேற்கொள்ளப்படும். இப்பொழுது இந்த குழு, இந்த கைப்பற்றிய குழுவை விட 4 பாரிய குழுக்கள் இருக்கின்றன. அதை விட ஒரு குறிப்பிட்ட 15 சிறிய போராட்ட குழுக்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் ஒருமித்து செயற்பட்டால் இந்த குழுவால் ஆட்சியில் இருக்க முடியாது. சரி, இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இன்று இஸ்ரேல் கோலான் ஹைட்ஸ் பகுதியை கைப்பற்றி இருப்பதாக அறிவித்திருந்தது. அதே நேரத்தில் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்ற தகவலில் இந்த எல்லை பாதுகாப்பில் ஏனைய நாடுகளுக்கு இடமில்லை என்ற ஒரு விடயத்தை இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கின்றது. இப்பொழுது ஒரு முழுமையான சுதந்திரமான நாடாக மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு இடமாக சிரியா துறந்து இருக்குமா, அல்லது இது ஏனைய நாடுகளுடைய பிடியில் சிக்கி தவிக்க போகின்ற ஒரு விடயமாக எதிர்காலத்திலும் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்ல, எதிர்காலத்தில் இருக்கும். இதற்கான காரணம் என்னவென்றால் ரஷ்யாவின் பங்கெடுப்பு அங்கு இருந்ததே. ரஷ்யா இதை மத்திய கிழக்கு நகர்வுக்கான ஒரு முக்கிய நாடாக கவனித்ததுதான். லிபியா, ஜோர்டான் மற்றும் இந்த இஸ்ரேலுக்கு அண்மித்த பகுதி போன்றவை, அல்லது வெஸ்ட் பேங்க் அண்மித்த பகுதி போன்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தது. மற்ற துருக்கியுடனான எல்லை தொடர்பு போன்றவை எல்லாம் அவற்றுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தது. அந்த முக்கியத்துவம் என்பது எவ்வாறு செல்ல போகின்றது என்றால், இனி மேற்குலகு இதற்கான எவ்வாறு பணப்பட்டுவாடாக்களை செய்ய போகின்றது. ஒரு போரில் வெல்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாயிற்று என்ற காரணம் என்றால், அவர்களுக்கு ஆதரவு வழங்கும் சக்திகளான ரஷ்யா, ஈரான், ஹிஸ்புல்லா ஆகிய 3ம் தோல்வி நிலையில் இருக்கின்றன. அந்த நிலை அவர்களால் அங்கே இவ்வாறு கூறலாம், ஈரான் இஸ்ரேலின் தாக்குதலை சந்தித்து பதிலடி கொடுக்க முடியாத ஒரு நாடாக இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் அமெரிக்கா உட்பட்ட நேட்டோ நாடுகளின் உதவி காரணமாக ஒரு தனது அரங்குகளிலே அந்த ஆளில்லா விமான தாக்குதல்களை சந்திப்பதாகவும் ராக்கெட் தாக்குதலை சந்திப்பதாகவும் இருக்கின்றது. அதே போல ஹிஸ்புல்லா அமைப்பு என்பது ஏறத்தாழ ஒரு 75% அவர்களுடைய பலம் என்பது குறைக்கப்பட்டுவிட்டது இஸ்ரேலால். எனவே இது திட்டமிட்டு நகர்த்தப்பட்ட இந்த தாக்குதல் காரணமாக இவ்வாறான நிலைமை ஒன்று ஏற்பட்ட பொழுது இந்த போரரங்கு கூட வெல்லக்கூடியது என்பதை அமெரிக்க சார்பான ஒரு அதாவது நடவடிக்கை குழுவோ அல்லது அவர்களுடைய உளவுத்துறையோ கண்டறிந்து அதற்குரிய ஆயுதங்களையும் இலக்குகளையும் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் இலக்குகள் தொடர்பான தகவல்கள் இப்பொழுது பரிமாறப்படுவது மிகவும் இலக்கு. அதனை அமெரிக்கா செய்யும் பொழுது இவர்கள் இந்த போராளி குழுக்கள் அங்கே செலுத்தவில்லை. அருகில் தங்களுடைய சுமார் 30-40 மைல்களுக்கு அங்கால் இருந்த அதாவது அந்த ஆர்ட்லரி ரேஞ்ச் என்கின்ற தூரத்திலிருந்து இலக்குகளை சுதந்திரம் செய்யலாம். ஏனென்றால் அந்த கணிக்கப்பட்ட அதாவது துல்லியமாக கணிக்கப்பட்ட இலக்குகள் என்பது தாக்கப்படுவதற்கான தரவுகள் அமெரிக்காவால் பகிரப்படும். அதுதான் நடைபெறுகின்ற காரணம். சரி, இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், கனடியர்கள் விரும்புவது சிறிய நாட்டு அகதிகளாக வந்திருப்பவர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்புவார்களா என்ற கேள்வியை இப்பொழுதே எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம், ஏற்கனவே கனடாவில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. பொருளாதார பிரச்சனையில் கனடா சிக்கி தவிக்கின்ற நிலையில் கனடா அகதிகளை வரவேற்கும் வகையில் சிறிய அகதிகளுக்கு கூடுதலான முன்னுரிமை அளித்திருந்தது என்ற ஒரு நிலை இருந்த நிலையில் இப்பொழுது அங்கே போர் ஓய்ந்திருக்கின்ற நிலையில் இந்த கனடாவுக்கு வருகின்றிருக்கின்ற அகதிகளினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை இங்கே அமைத்து இங்கே கனேடிய வாழ்வாதார முறைக்குள் தங்களை உட்படுத்திக் கொண்டுள்ள நிலையில் அவர்கள் அங்கே திரும்பி செல்வது என்பது நிச்சயமாக நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத விடயம். அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள்.
மறுபுறமாக ஒரு சாதாரண நிலைமை என்பது சிரியாவில் ஏற்படுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் தேவை என்பது தெரியாது. ஒரு நிலத்தை கையகப்படுத்துவது வேறு, அதனை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது, அந்த வைத்திருப்பது என்பது வேறு. அதற்குரிய அலுவலக முறைகள், நிர்வாக முறைகள் போன்ற சகலத்தையும் செய்து ஒரு சிறிய பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அல்லது கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுகள் வைத்திருந்த குழு இன்று தங்களிடம் பிரதேசத்தை விட ஒரு 75 அல்லது 80% பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றி இருக்கின்றது அல்லது தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அந்த கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் எவ்வாறாக இவர்கள் அமைதியை கொண்டு வர போகின்றார்கள், ஏனைய குழுக்கள் எவ்வாறு இந்த குழுவின் அரசை அங்கீகரிக்க போகின்றார்கள் அல்லது அதனுடன் இணைந்து பயணிக்க போகின்றார்கள் என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. எனவே சிரியா என்பது நிச்சயமாக இன்னுமே ஒரு சாதாரண நிலைமைக்கு வரவில்லை. அதற்கான ஆண்டுகள் கூட குறிப்பிடப்பட முடியாது. குறிப்பாக இந்த உக்ரைன் ரஷ்ய போர் என்பது பேச்சுவார்த்தை மூலம் ஒரு முடிவுக்கு வந்தால் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முடிவுக்கு வந்தவுடன் நீங்கள் நாங்கள் ஒருவருமே நினைக்க முடியாது டொனால்ட் ட்ரம்ப் இந்த போராளி குழுக்களுக்கு காசு கொடுப்பார். எனவே நிலைமை மாறிவிடும். அதை நாங்கள் பார்த்துத்தான் செய்ய வேண்டும். சரி, நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக வழங்கியிருந்தீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.